ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டேவோட ஈவினிங் ரொட்டீனுங்க இது. தம்பி வந்து கொழுக்கட்டை கேட்டான். பச்சரிசி மாவே இல்லைங்க, அதனால் ராகி மாவு வச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸ்டஃபிங் கொழுக்கட்டை நல்லா வந்ததுங்க தேங்காய் போட்டு. சரி கையோட டின்னர் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணி வந்து வச்சுருக்குங்க, கம்பு கூழ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கிச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கிச்சடி சாப்பிட்டா வெறுமனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு உளுந்து மாவில் வந்து உளுந்து போண்டா மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டுங்க. இந்த கிச்சடி வந்து நம்ம வீட்டில் ஃபேமஸ் ஆனதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த கிச்சடி சேமியா எதுவுமே பிடிக்காதுங்க. ஒரு டைம் வந்து எதுவுமே இல்லைங்க, வீட்டில் ரவை மட்டும்தான் இருந்தது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க கிச்சடி. அதுலேருந்து அவரோட ஃபேவரட் டிஷ் ஆகிடுச்சு. வீட்டில் எதுவுமே இல்லை, மாவுலாம் இல்லைன்னா நாங்கள் கிச்சடி ரெடி பண்ணுவீங்க. அப்போது தம்பி சாப்பிட மாட்டான் பெரியவன், அவனுக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி தாங்க ஊட்டணும். இந்த கலரை பவுட்ரு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு இதுதாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த கலரை வச்சு கொஞ்சம் ஏமாத்துதுங்க, ஒரு ஊட்டி தான் விடணும். இது வந்து கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து காம்பினேஷன் தேங்காய் சட்னி அண்ட் உளுந்து போண்டாங்க ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ணியாச்சுங்க. இப்படி தாங்க என்னோடய நைட் டின்னர் போச்சு. எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. தம்பிக்கு வந்து ஊட்டணுங்க, கொஞ்சம் சாப்பிட மாட்டார், சின்னவர் கொஞ்சம் அடம் பிடிப்பாருங்க. அவர் கொஞ்சம் தட்டில் வச்சு வச்சுருக்க எல்லாருக்கும் சேர்த்து. இப்படி தாங்க நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் அண்ட் நைட்டு போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இந்த பக்கம் கம்மங்கூழும் ரெடி பண்ணிவிட்டேங்க, அது ரெசிபி இன்னொரு வீடியோ போனால். தேங்க்யூ.